கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்க்கலாம். 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கீ, எண்ணெய் காஞ்சோடனே 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஸ்டார் பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, 4 ஆனியன், 2 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறோம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 3 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 3 ஸ்பூன் பிரியாணி பவுட்ரு, 1/2 கப் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 3/4 கிலோ சிக்கனு, 3/2 கப் அரிசியை நான் ஆல்ரெடி 1/4 ஹவர் ஊற வச்சுட்டேன். இப்போ 1/2 கப் தயிர் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். அதனால் 3/2 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி போதும். இப்போது தண்ணி கொதிச்சோடனே அரிசி ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 2 விசில் வந்தோடனே ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இப்போ நமக்கு 65 செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1/2 ஸ்பூன் 65 பவுட்ரு, 1/2 ஸ்பூன் தயிர், அந்த முட்டையில் வெள்ளைக்கரு இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துகிட்டு போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான சால்ட்டு. ஒரு 1/4 ஹவர் ஊறினா போதும். எண்ணெய் காஞ்சோடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.